ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியின்படி சரீரத்தின் கிரியைகளை அழிக்கணும். ஒரு சின்ன இச்சை, ஒரு சின்ன வைராக்கியம், எதற்கு அபிஷேகம் தந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. அபிஷேகத்துல நிரம்பி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எரிச்சல் எல்லாம் போயிரும், இச்சைகள் எல்லாம் அழிஞ்சிரும், வைராக்கியம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போகும். உங்க மேல இருக்கிற ஆவியானவருடைய அபிஷேகம் அக்கினியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்? பிசாச சுட்டரிங்க, பிசாச சுட்டரிங்க, ஆவியானவருடைய அக்கினி இறங்கட்டும் அப்படின்ட்டு. ஆவியானவருடைய அக்கினி இறங்க வேண்டியதை உனக்குள்ளதான். தேவையில்லாததெல்லாம் அது சுட்டரிக்கணும். உண்மையில நமக்குள்ளாய் விட முடியாது சில காரியம். அதான் ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நீங்க என்னத்தை பேசுங்க பாஸ்டர், வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஒரு நாள் ஒரு சபையினுடைய வாலிபன் சொன்னான், இந்த பாட்டி எங்க சபையில ஞானஸ்நானம் எல்லாம் எடுத்தாச்சு, இப்போ பாட்டிக்கு பேரெல்லாம் மாத்தியாச்சு அப்படின்னா. அப்ப நான் கேட்டேன், பழைய பேர் என்ன அப்படின்னு. அவன் சொன்னான், பழைய பேர் மகாலட்சுமி, புதிய பேர் என்ன அப்படின்னு. முன்னாடி உள்ள பழைய பேர் மகாலட்சுமி பாட்டி, இப்போ டிம்பட்டு பாட்டி. ஞான ஸ்நானம் கொடுத்து பேரை மாத்தியாச்சு பாஸ்டர் அப்படின்னு. நிறைய பேருக்கு புரியல. ஹல்லேலூயா. எனக்கும் அவன் சொல்ல புரியல, ஆனா சிரிக்காம பேசுறான். இப்போ பாட்டி டிம்பட்டு பாட்டி. டிம்பட்டு அப்படின்னா விஷம், முழுசும் விஷம். ஆமா, ஞான ஸ்நானம் எடுத்திருக்குன்னு தான் பேர். வாயை திறந்தா விஷம், பேசுனா விஷம், எந்த இடத்துலயே ஆகிலும் வந்து நின்றுட்டுனா விஷம். அதுக்கு பிறகுதான் விளக்கம் தெரிஞ்ச தந்த பிறகுதான் எனக்கு புரிஞ்சு, என்ன ஞான ஸ்நானம் எடுத்து என்னத்துக்கு, என்ன பேரை மாத்தி என்னத்திற்கு. இதுக்கு அந்த மகாலட்சுமி பரவாயில்லை, அப்படியே இருந்துட்டு போட்டு. அடுத்த என்ன பேரு? பால்டாயர்னு வைப்பாங்களா? என் மச்சனம் காட்டினா, இந்த ஆளெல்லாம் எங்க சபையினுடைய விசவூசிகள் அப்படின்ட்டு. நான் ஒருவேளை நாக்கு தப்பா உச்சரிச்சனாலதான் அப்படி சொல்றான்னு பார்த்தா, இல்லை என்னது என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, இல்லை நான் போறதே எல்லாம் எங்க சபையினுடைய விசு ஊசிகள் அப்படின்னா. மறுபடியும் விச ஊசிகள்னே சொல்றான். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கு, அதனால சபையில விச ஊசிகள் எல்லாம் இவங்க தான் அப்படின்ட்டு. நீ எப்படி இருக்க அப்படின்னா, நான் கூட கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரேன். இதுவே 20 வருஷம் ஆச்சு, இப்படியே தான் இருக்கு. நிறைய பேர் மாறல. ஏதோ கொஞ்சம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம், அபிஷேகம் பெற்றிருக்கோம், கொஞ்சம் ஜெபம் பண்ண தெரியுது, வேதம் வாசிக்க தெரியுது, வேதத்தை பல முறை வாசிச்சாச்சு. 10 நேரம் வாசித்தவர் இருக்காங்க, 50 நேரம் வாசித்தவங்க இருக்காங்க. எத்தனை நேரம் வாசிச்சு என்னத்திற்கு? வாழ்க்கை கொஞ்சமும் மாறலைய. எதுக்கு நாம ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சு ஒரு மனுஷன் மூலமாக 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுகிறார்? எதற்காக பேசுகிறார் என்றார், நான் மாறணும், என்னை மாற்றும்படி கிறிஸ்து பேசுகிறார். ஹல்லேலூயா. மாற்ற ஒன்றுதான் பரலோகத்தை பலனாக நாம பெற்றுக்கொள்ள முடியும். மாற ஒப்பு கொடுங்க. வார்த்தைக்கு வார்த்தை பேசாதிருங்க. சில ஆட்கள் வெளியெல்லாம் பூனையா இருப்பாங்க, வீட்டுல மட்டும் புலியா இருப்பாங்க. ஆமா, மாப்பிள்ளை தானே, அவர்கிட்ட நல்லா ஆமா என்னன்னையும் பேசலாம். பொண்டாட்டி தானே, வீட்டுல என்னன்னையும் பேசலாம். வெளிய பூனை, வீட்டுல புலி. நீங்க இல்ல, பெரிய பெரிய ஊழியக்காரங்களே அப்படித்தான் இருந்திருக்காங்க. அதான் பாலியாங்கிச்சோ மனைவி சொல்லிச்சான், பலிபீடத்துல நீங்க அவ்வளோ தங்கம், பேசாட்டுல பெட்டை அங்கே போட்டு படுத்துருங்க, அங்க இருக்கிறது வரைக்கும் தான் நீங்க சூப்பர். வீட்டுக்கு வந்தா நாய் மாதிரி நிக்கிய, இதுக்கு ஏன் வீட்டுக்கே வாரிய? பலிபீடத்திலே ஒரு பெட்டு போட்டு தாரும், படுத்துருங்க.
மைக்க பிடிச்சா எல்லாம் தங்கம் தான். நிறைய பேர் சபையில் தங்கம், வீட்டில் சிலர் தங்கம், வேலை செய்கிற இடத்துல சரியே இல்லை. பொறாம, எப்போ காலவாரி விடலான்னே இருக்கு, எப்போ போட்டு கொடுக்கலான்னே பிளான் பண்ணிட்டு இருக்குவ. என்ன ஆவிக்குரிய குழந்தைகள், இன்னும் எத்தனை வயசு ஆகும், எத்தனை வருஷம் ஆகும் நீங்க ஒரு வயசு எட்டக்கு? கிறிஸ்துவுக்குள்ள ஒரு முதிர்ச்சியே வரமாட்டேங்க. நிறைய பேருக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வளர்ச்சியே வரமாட்டேங்க. இன்னும் துன்மார்க்கமாய் வாழுகிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிற, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். பயங்கர ஆபத்து. எல்லா இடத்திலும் உங்களை தாழ்த்துங்க, அமைதியாயிருங்க. நீயா நானா? பொதுவா ஆண்களுக்கெல்லாம் ஒரு ஆண் என்கிற திமிரு எத்தனை நேரம் ஞான ஸ்நானம் கொடுத்தாலும் போவாது. இல்லையா? ஆமா, நீங்க ஆண் தான். ஆனாலும் எல்லா இடத்திலையும் தன்னை தாழ்த்தி சகித்து பொறுத்து வாழுங்க. ஆமா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜென்மஸ்பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஜென்மஸ்பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். ஜென்மஸ்பாவம் இருந்தா ஆவிக்குரியவைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ கர்த்தருக்குள்ள வாரோம், சபையில வந்து ஆராதிக்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், இன்னும் கிறிஸ்துவனுடைய ஸ்பாவத்திற்கு இடம் இல்லாமல் ஒரு ஜென்ம ஸ்பாவம் நமக்குள்ளாகவே இருந்து கொண்டே இருக்குமே. ஆனால் அதற்காக நீங்க உபவாசிங்க, அதற்காக ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, அதற்காக நல்லா துதிங்க. அந்த ஜென்ம ஸ்பாவம் நம்மளை விட்டு வெளியே போயிடணும். ஆமா, அது போனாதான் நமக்கு ஆமா ஆசீர்வாதம். அதுதான் அந்த ஜென்ம ஸ்பாவம் தான் தல்திரியம், கேடு நமக்கு. ஜென்ம ஸ்பாவம்னா என்ன? ஞானஸ்நானம் எடுத்த பிறகும், அபிஷேகம் பெற்ற பிறகும், சபைக்கு வந்து பல மாதங்கள் பல வருஷங்கள் ஆன பிறகும், கிறிஸ்துவோடு வாழ ஆரம்பித்த பிறகும், கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாய் மாறின பிறகும், இன்னும் எனக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய அந்த ஸ்பாவம் வராம எனக்கு பழைய ஜென்ம ஸ்பாவமே, என் ஜாதி ஸ்பாவம், என் மத ஸ்பாவம், என் ஊரு சாபம், என்னுடைய குடும்பத்தினுடைய ஸ்பாவம், அதுதான் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, அப்போ எங்க கிறிஸ்துவனுடையவர்களா நம்ம மாற முடியும்? ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடையவர்கள் கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, அந்த சிலுவையை நோக்கி பாருங்க. அவர் எவ்வளோ அதிகாரமுடையவர், வல்லமை உடையவர். ஆனாலும் அத்தனை அடிக்கிறவனுக்கு முன்பதாக வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்ச பிறகு, பலகீனப்பட்டு வியாதிப்பட்ட பிறகு உங்களை தாழ்த்தாமல், பலத்தோடு இருக்கும் போதே உங்களை தாழ்த்துங்க. அதுதான் கிறிஸ்து செய்தார். அதிகாரம் படைத்தவர், வல்லமை படைத்தவர், எல்லாம் அவரால் முடியும். ஆனாலும் அடிக்கிறவனுக்கு முன்பதாக வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல் அமைதியா இருந்தார், சகித்து கொண்டிருந்தார். எத்தனை பேரால முடியும்? கிறிஸ்துவை பாருங்க. ஜென்ம ஸ்வாபம் வேற மாதிரி சொல்லி தரும், அதை ஃபாலோ பண்ணவே கூடாது. நம்ம ஊருக்கு ஒரு வழக்கம் இருக்கும், நம்ம இனத்துக்கு ஒரு வழக்கம் இருக்கும். பாருங்க, நம்ம பொங்கல் ஆரம்பிச்சோன்னு எல்லாம் வேட்டி மேல மடிச்சு கட்டிட்டு தமிழண்டா அப்படின்ட்டு ஒரு இருந்துட்டு போட்டோம். நம்ம தமிழன்தான் இல்லைன்னு இல்லை, ஆனாலும் கிறிஸ்துவனுடையவர்கள், பரலோகவாசிகள். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு பெருமை.
இதுல வேற இந்த துணி கம்பெனிக்காரனு சும்மா இருக்க மாட்டானு, அவனு வேற விளம்பரம் போட்டுட்டு ஒரே வேஷ்டியை மடிச்சு கட்டுடா அப்படின்னா அவனு ஒரு விளம்பரம். எல்லாமே அழிந்து போகட்டும். சினிமாவை பார்த்து பார்த்து பார்த்து, அதான் கும்ஃபுல ஒருத்த உண்டு பாருங்க, புருசுலி. ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? புருசுலி. அந்த படம் பார்த்துட்டு வெளியே வர ஒரு வாலிபன், அவன் கையை சும்மா வச்சாலும் கை இருக்க மாட்டேங்க, இப்படிதான் வருது. யாரை குத்தலாம், யாரை இடிக்கலாம் அப்படின்னா வார வழியில பஸ்ஸை வாங்கி குத்திடுவான். ஆமா, அதுக்கடையில் போஸ்டை வாங்கி குத்திடுவான். 3வது போஸ்டை வாங்கி குத்தச்சுல விரல் ஒடிஞ்சிட்டு. அவன் டூப்பா குத்துவான், இவன் நிஜமாவே குத்து. காரணம், அதை பார்க்கும்போது அவனா நாம மாறணும், அவனை போல மாறணும். ஒரு ஹீரோவை பார்த்த உடனே, ஒரு நடிகனை பார்த்த உடனே அவனை போல மாறணுங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள வருது. ஆனா இயேசுவை பார்க்கும்போது அவரை போல நம்ம மாறணுங்கிற அந்த ஆசை, இச்சை வரமாட்டேங்க. அவரை போல தாழ்மையா இருக்கணும், அவரை போல சகிக்கணும், அது வரமாட்டேங்க. ஹல்லேலூயா. ஆமா, வரமாட்டேன். வரணும்னா கிறிஸ்துவின் சிந்தையே கிடையாது நிறைய பேருக்குள்ள. ஆவிக்குரிய குழந்தைகளாகவே இருக்கிறோம். நீ எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்க போறோமோ தெரியல. நிறைய ஆட்களை பார்த்துருக்கிறேன், ஆவிக்குரிய சபைகளை தாழ்மையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும் கேட்டு 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 சில பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்கள் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டக்கு முன்ப ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மீசையில முறுக்கி விட்டுருப்பாங்க. அல்லேலூயா. வீரப்பனுக்கு சித்தப்ப பையன் மாதிரியே பயங்கரமா கடா மீசை கொடா மீசை எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. நான் பேசி 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 தாழ்மைக்கு அடையாளமா மீசையை எடுத்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு நினைப்பு, மீசை எடுத்தனால தாழ்மை இல்லை, மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, மனத்தாழ்மை. வேஷம் எல்லாம் ஆவிக்குரியவர்கள் தான். ஆமா, ஒழுக்கம், ஆடை அலங்காரம் எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில இருக்கு. ஆனா நிறைய காரியம் ஆவிக்குரிய ரீதியில வரணும். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுபாவம் உள்ள இருக்கிறது வரைக்கும், என்னதான் பரலோகம், என்னதான் நரகம், என்னதான் இயேசு கிறிஸ்து வர்றாரு அப்படின்னு சொன்னாலும், வந்தா வந்துட்டு போட்டோம், இருந்தா இருந்துட்டு போட்டோம், ஏன் நரகம் அப்படியா இருந்துட்டு, இப்படியே தான். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலை ஜென்ம சுபாவத்துல நிற்கிறது வரையிலும். நான் ரொம்ப நாளா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே உம்மை புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் வசனத்தை வாசித்தாலும் இன்னும் நான் அவரை புரிந்து கொள்ளணும், உங்க இருதயத்தை நான் புரிந்து கொள்ளணும், அப்படியே நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீங்க தேவனிடத்துல கேளுங்க, நல்ல ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே உங்களை நான் புரிஞ்சு கொள்ளணும். எத்தனை பேர் கேட்பீங்க? இந்த ஜெபத்தை செய்யுங்க, அது எனக்கு ரொம்ப நல்லது போல பட்டு. உண்மையாகவே அவரோடு நீங்க பழகி சமாதானமா இருக்க விரும்பினீர்களானால் அவரிடத்துல கேட்பீங்க, உங்களை நான் புரிஞ்சு கொள்ளணும். எவ்வளோ பெரிய தேவன், ஒரு மனுஷனை புரிஞ்சு கொண்டு நம்ம என்ன செய்ய போறோம்? ஆனாலும் ஒரு மனுஷனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என் மகளுக்கு என்ன பிடிக்கும், மகனுக்கு என்ன பிடிக்கும், மருமகளுக்கு என்ன பிடிக்கும், மருமகனுக்கு என்ன பிடிக்கும், பேர பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதது, பிடிச்சது ஒரு லிஸ்ட், பிடிக்காத இன்னும் ஒரு லிஸ்ட், எல்லாத்தையும் தெரிஞ்சு இருதயத்தில் வச்சு வாழ்ந்து என்ன செய்ய போறோம்? கிறிஸ்துவுக்கு என்ன பிடிக்கும், அவருடைய இருதயத்தை புரிஞ்சு கொள்ளணும். நாம கிறிஸ்துவனுடைய மனவாட்டிகள். ஒரு மனவாட்டி ஒரு மனவாளனுக்கு ஏற்ற மாதிரி வாழ தெரியலன்னா எப்படி? நான் இப்போ கொஞ்ச நாள் அப்படியே கேட்டேன், ஆண்டவரே உங்களை புரிஞ்சு கொள்ளணும், உங்க இருதயத்தை புரிஞ்சு கொள்ளணும்.
உங்க இருதயத்தை புரிஞ்சு ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை புரிஞ்சிக்காமலே ஆராதிக்கிறாங்க. அடுத்த நீங்க எப்படி ஆராதிச்சீங்க இன்னைக்கு? நான் உங்களை பார்க்கல, பார்த்தாலே சில நேரம் உங்க மேல பயங்கர கோபமா வரும். அதனால பார்க்காமலே நிற்கிறது. என்ன நீ ஆராதனை பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. சில ஆட்கள்லாம் பார்த்தாக்கி ஆராதனை பண்ணும்போது கொல்லலாம் போல இருக்கும். அந்த மாதிரி ஆராதிப்பாங்க. அதனால கண்ணை மூடிட்டு என்ன நீ ஆராதிச்சுட்டு போட்டோம். புரிஞ்சிக்காம ஆராதிக்கிறது. யாருக்கு இந்த தட்டு? பாடுறது ஏதோ மந்திரவாதி முணுமுணுத்த மாதிரி, கிளி ஜோசியக்கார முணுமுணுத்த மாதிரி. உதடு ரெண்டு உதடுக்கும் இடையில 1 சென்டிமீட்டர் கூட கேப் இல்லாம தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். துதிக்கிறாவலாம். வீட்டுல பேசச்சல் மட்டும் 9 முழத்துக்கு தெரியுது. சபையில ஆண்டவர் துதிக்கக்கு வாயில 1 சென்டிமீட்டர் அளவு கூட இல்லை. முணுமுணுக்க வரீங்களா? ஆராதிக்க வரீங்களா? அதாவது புரிஞ்சு செய்தா ரொம்ப மகிமையா இருக்கும் அந்த ஆராதனை. ஹல்லேலூயா. நானும் புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்றேன். அமெரிக்கால தீ பிடிச்சு போச்சு, வீடெல்லாம் எரிஞ்சு போச்சு, வாகனம்லாம் எரிஞ்சு போச்சு, பாரு உன்னை ஆண்டவர் எவ்வளோ சுகமா வச்சிரு சொல்லி தான் பார்க்கிறேன். எவனுக்கு எரிஞ்சா என்ன, கரிஞ்சான்னு நமக்கு என்ன? நான் இதெல்லாம் பைத்தியக்காரன் இங்க இருந்து சொல்றது சரியா? ஜனங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் எதுவுமே சாதாரணமா, எதுவுமே இயல்பா நடக்கல. கர்த்தர் ஒருவர் இருந்து நடத்துகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உண்மையா கர்த்தர் தான் எல்லாவற்றையும் நடத்துகிறார். ஒரு போன்ல டோட்டலா சிச்சுவேஷன் மாறிடும். ஒரே போன் தான். ஆனா நமக்கு வர்றதெல்லாம் நல்ல வேலை கம்பெனி போனா வருது. துர்ச்செய்தியான ஒரே போன் வந்தா வாழ்க்கை அடுத்த 10 வருஷத்துக்கு மாறிடும். ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல்ல கொரோனாவில் ஹஸ்பண்ட் மேல இருக்கிறாங்க, மனைவி கீழே இருக்காங்க. 5 நாள் ஆச்சு. திடீர்னு 5ஆவது நாள் நைட்டு ஒரு ஃபோன் வருது. கணவன் இறந்துட்டார், மேலே வாங்க அப்படின்னு. எப்படி இருக்கும்? அன்றைக்கு வந்து அந்த ஒரே ஒரு ஃபோன் கால் வாழ்க்கையே பொருட்டு. எல்லாம் யதார்த்தமா நடக்கல, ஒருவர் நடத்துகிறார். இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து நமக்கு நல்ல செய்தியா கர்த்தர் கேட்க பண்ணுகிறார். கரங்களை தட்டுங்க. போதும், ஆராதனை தட்டுங்க. ஆமா, ஃபாரின்ல இருந்தெல்லாம் நல்ல செய்தியா வருது. சாப்பிட்டுட்டேன், வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன், நல்லா இருக்கேன், சுகமா இருக்கிறேன். கேட்கச்சில் நம்ம நிம்மதியா தூங்குறோம். உங்களை நிம்மதியா தூங்க வச்சிருக்கிறார். இப்படி ஆராதிப்பிய? ஸோ எல்லாமே ஒரு உணர்வோடு. வாரத்துக்கு வாரது, வாரத்தில் ஒரு நேரம் தான் வாரது. ஆமா, அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஆராதிக்கிறிய. பார்க்கச்சில சரி வேண்டாம் போட்டு. அதனால ஒழுங்கா ஆராதிங்க, உணர்ந்து ஆராதிங்க, அப்பாவை நேசித்து ஆராதிங்க. உங்க பிள்ளைகள் வாகனத்துல போறாங்க, பஸ்ல போறாங்க, பைக் ஓட்டிட்டு போறாங்க, வேலை செய்யறாங்க, படிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் ஆபத்து இருக்கிறது. ஆனா எல்லா இடத்திலையும் கர்த்தர் இரட்சகராய் இருக்கிறார், உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். இதுவரையிலும் பிள்ளைகளை பாதுகாத்தார். அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு ஆராதிங்க. நன்றி உள்ள இருதயம். அதனால அந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போதே நம்ம நிறைய காரியத்தை சொல்லி உணர்த்தி, ஜனங்கள் அந்த உணர்வுக்குள்ள வந்தா இன்னும் நல்லா, நான் சொல்லுகிறதுனால கை தட்டுறதோ, நான் சொல்லுகிறதுனால பாடுகிறதோ அல்லாம அந்த பாடலின் வரிகளை உணர்ந்து, அந்த உணர்ந்து ஆராதிக்கும் போது தான் கண்ணீரே வரும். ஹல்லேலூயா. ஆமா, உணராம இருந்தா அல்வா எவ்வளோ டேஸ்டா இருந்தாலும் அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். ஆமா தானே? ஆமா, தாகத்துக்கு தண்ணி குடிச்ச மாதிரி அண்ணாந்து உள்ள போட்டா ருசியே தெரியாது. ருசியெல்லாம் எது வரைக்கும் தான்? தொண்டை வரைக்கும் தான். அது கீழே போயிட்டுன்னா ருசி தெரியாது. குடல்ல போன பிறகு தெரியுமா? இன்னும் தெரியாது. என்ன சாப்பிட்டோன்னே தெரியாது.
ஆண்டவரை ருசிங்க, ரசித்து ஆராதிங்க, புரிந்து ஆராதிங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை அப்படிதான் என்னதானு செய்யலாம், புரிந்து செய்யணும். கர்த்தருடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து. இன்னைக்கு சும்மாவா பைத்தியக்காரனா மிஷினரியா போறவன் எல்லாம் கடல் கடந்து, கண்டம் கடந்து, தேசம் கடந்து போறேன். எதற்காக? கிறிஸ்து அறியாத, அறியப்படாத இடத்துல போய் கிறிஸ்துவை அறிவித்து ஊழியத்தை செய்யணும், புரிஞ்சு செய்யறது. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க ஊழியத்துல, சொன்ன ஆண்டவர் நம்ம மேல கோவிச்சிக்க கூடாதுன்னு சொல்லாமலும் இருக்கணும். அதனால ரொம்ப சொல்றதில்ல, சொல்லாட்டா உங்களுக்கு புரியவும் செய்யாது. இந்த ரட்சிக்கப்பட்ட வீட்டுகளா பார்த்து போறது, எந்த சபையில் அவங்களுக்கும் பிரச்சனை, அந்த விசுவாசியா பார்த்து பிடிச்சி எங்கள்கிட்ட வந்துருங்க, எங்க சபைக்கு வந்துருங்க. என்ன ஊழியமோ தெரியல, இதுக்கு அபிஷேகம் பண்ணாரு. இதுலயும் சில ஆட்கள் இருக்காங்க, அந்த மாதிரியான வீட்டுகளில் போய் தன்னுடைய கஷ்டத்தையே சொல்றது. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, துணி இல்லை, பீஸ் கட்டை இல்லை, பெட்ரோலுக்கு இல்லை. என்ன ஊழியமோ தெரியல. எப்பவுமே அவங்களுடைய மகிமையான சாட்சி இல்லைங்கிறது தான் மகிமையான சாட்சி. இருக்குன்னு சொன்னவனுக்கு என்ன கஷ்டம்? உண்மையா சொல்றேன். வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கிறிஸ்மஸ் முடிஞ்சு 2-3 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணார். பாஸ்டர், எதுவும் குறைவு இருக்கா, கடன் இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் மீதி இருக்கு அப்படின்னு. உண்மையா சொல்றேன். அல்லேலூயா. அவர் கேட்டது எங்கன்னா பேங்க் கிட்ட வச்சுதான் கேட்டார். ஆமாண்ணே ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட 5000 அனுப்பியிருப்பார், 10,000 அனுப்பியிருப்பார். அவர் தாறுதல்ல, அவர் வேணா ஒரு நாள் தருவார். ஒவ்வொரு நாளும் தருகிறவர் என்னை பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை பரிபூர்ணமாய் வைத்திருக்க, அவர் என்னை சம்பூர்ணமாய் வைத்திருக்க. நான் இல்லைன்னு சொன்னா அது யாருக்கு அவமானம்? யாரை காயப்படுத்துற? நீ உணர்வுங்கிறதே இல்லை. ஸோ இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அவங்களை குறித்து எதுவுமே சொல்லாண்டா. நாம் அப்படி இல்லாமல் கர்த்தர் நம்மை காப்பாராக, தேவன் நம்மை ரட்சிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமையாய் ஒவ்வொரு நாளும் அவரை, அதான் எல்லாவற்றிலையும் அவரை புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு வேதத்தை வாசிங்க. இந்த வருஷத்துல வாசிச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறது மாதிரி அல்ல, புரிஞ்சிக்கணும் ஆண்டவரை. புரிஞ்சிக்காம என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை? அப்படி வாழாண்டாம நமக்கு கிடைச்ச தேவனை போல வேற எவனுக்கு கிடைச்சிருக்கு? ஹல்லேலூயா. தேனிலும் இனிமையானவர். அவ்வளவு பெரிய தேவன் யாருக்கு? ரெண்டாவது, எத்தனையோ பேருக்கு இயேசு தெய்வம் மெய்யானவர்னு தெரிஞ்சாலும் எத்தனை பேருக்கு அவரை முழு இருதயமாய் பற்றி கொள்ள தெரிஞ்சிருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியல. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா 3 தெய்வத்தின் மத்தியில் இவரையும் ஒரு ஆளை வச்சிருப்பார், அவ்வளவுதான் தெரியும். அவருடைய ஆவியை புரிஞ்சு கொள்ள எத்தனை பேருக்கு தெரிஞ்சது? அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புரிஞ்சு கொள்ள எத்தனை பேருக்கு அந்த அறிவு? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆவியில நிரம்ப எத்தனை பேருக்கு அந்த அறிவு இருந்தது? நிறைய பேருக்குள்ளா இல்லை. கர்த்தரோ நெருங்கின உறவில கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த உறவை நம்ம இழந்துடவே கூடாது. இன்னும் அதான் பெர்க்மன்ஸ் பாடம், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. எத்தனை பேர் விரும்புங்க? இன்னும் அறியணும், இன்னும் நெருங்கணும், இன்னும் அறியணும். மோசே கேட்டான். நீங்க கேட்டா அவர் நோனியே சொல்ல மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? கேட்கறது ஃபுல்லா பானை சட்டி பாத்திரம் இந்த மாதிரியே கேட்காதீங்க, அதெல்லாம் தானா வரும். மோசே கேட்டார், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும். இந்த தீர்க்கதரிசியும் கேட்ட மாதிரி இல்லை பார்த்தீங்களா? ஆனா மோசே விரும்பினா, ஆண்டவரே உங்களை பார்க்கணும், சத்தத்தையே கேட்டுட்டு இருக்கிறேன், உங்க அழகை நான் பார்க்கணும். இங்க தம்பி வாட்ஸ்அப்ல போட்டு அனுப்பான், முகத்தை காட்டான், வீடியோ காலில் வாயா, எவ்வளோ பார்த்து என்ன போகுது? இதுதான் நிறைய பேருடைய வாஞ்சை. எங்க போய் அழிய போகுது? யாரை பார்க்கணும்? அவ்வளோ இச்சை.
அவ்வளோ ஆசை. என்னைக்காவது கேட்டிருக்கும், ஆண்டவர் உங்களை பார்க்கணும், அவரை நான் தரிசிக்கணும். ஆசைப்படுங்க. 16,000களில் சிறந்தவர், பூரண அழகுள்ளவர் என் நேசர். ஒரு நாளாவது கேட்டிருக்குமா? ஆண்டவர் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. ஒரு 5 பாயிண்ட் நீங்களாகவே ரெடி பண்ணுங்களா? மோசே எப்படி விரும்பினான், ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்கணும். ஆண்டவன் சொல்லுகிற மோசே மாத்திரம் சமீபித்து வரலாம், வேற எவனும் வரக்கூடாது. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் கிட்டி சேரலாம். அல்லேலூயா. ஃபோன் வந்துன்னா உடனே கட் பண்ணுங்க, சரியா? எல்லாம் எடுத்துட்டு உடனே வெளியே போயிருங்க. என்ன சொன்ன வந்தேன்? மோசே. அல்லேலூயா. பாருங்க, உங்க ஃபோன் வந்து நமக்கு மறந்துடுது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே கேட்கிறான், உங்களை பார்க்கணும். அப்ப நீங்களாவே ஒரு 5 பாயிண்ட் எடுங்க. ஆண்டவரோடு நெருங்கின உறவில் ஐக்கியத்தை விரும்பினவர்கள் எப்படிலாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காங்க. கிறிஸ்துவின் வளருகிற வளர்ச்சியே இந்த பூமியிலும் வளருகிற வளர்ச்சியாகவே இருக்கும். இந்த பூமியில நீங்க வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் வளருங்க முதல்ல. அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்குள்ள அந்த இதெல்லாம் இல்லை. பேருக்கு எல்லாமே பேருக்கு கடமைக்கு நம்ம ஆசையெல்லாம் வேறு மாதிரி இருக்கு. உலகத்தை சார்ந்ததா இருக்கு, இச்சையை சார்ந்ததா இருக்கிறது. பிசாசு இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்து உலகத்தையும் அதனுடைய மகிமை எல்லாம் காட்டினான். பார், அமெரிக்காவை பார், லண்டனை பார், கனடாவை பார், உலகத்தை காட்டினா. சினிமாவை பாருங்க, ஃபேஸ்புக்கை பாருங்க, வாட்ஸ்அப்பை பாருங்க. ஏதோ ஒரு மெசேஜ் வந்து கிடக்கு, ஹாயினி வந்து கிடக்கு. யாருன்னு கேளு, எவனா இருந்தா என்ன, நமக்கு தெரியாத ஒரு ஹாயினி போட்டிருக்க, நமக்கு என்ன? ஹல்லேலூயா. இது நம்மளை வஞ்சிக்காக வரக்கூடிய மெசேஜ். ஆமா, நம்ம பெரிய அழகேஸ்வரின்னு சொல்லி எல்லாம் வரல. அது மீனுக்கு போடக்கூடிய தூண்டி. மீனுக்கு தூண்டில்ல எற வச்சு போடுவாங்க. அது மீனின் மேல உள்ள அன்பினால் அல்ல, மீனே தேவை உனக்கு உணவாக, அதுக்காக தான். ஸோ பிசாசு இந்த மாதிரி நிறைய வலைகளை போடுவான், கண்ணிகளை வைப்பான். மறைவான கண்ணிக்கு நம்மை தப்புவிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லா இடத்திலையும் ஞானமாய், எல்லா இடத்திலையும் அறிவாய், கிறிஸ்துவோடு இருந்த அறிவு வரும், அறிவு வளரும். கிறிஸ்துவோடு நடக்க விரும்புங்க. தேவையில்லாத இச்சைகளை விழுந்துட வேண்டாம். வாலிப நாட்கள்ல எனக்கு நிறைய வந்தது. அன்னைக்கு கிறிஸ்துவை பற்றி பிடித்தோம், விழுந்து போகாம கர்த்தர் காத்தார். ஆமா, விபச்சார விடுதிக்கும் எங்களுக்கு ரொம்ப தூரம் இல்லை, கர்த்தர் காத்தார். கிளப்புக்கும் எங்களுக்கு ரொம்ப தூரம் இல்லை, கர்த்தர் பாதுகாத்தார். லேடிஸ் பாருக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் இல்லை, கர்த்தர் பாதுகாத்தார். நான் சொல்லுகிறேன், நமக்கு கேடகமும் துருகமும் அவர்தான். நம்மளால ஒரு விஷயம் முடியல அப்படின்னா துருகமா இருக்கிறவரை சப்புனி பிடிச்சிருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? என்னால முடியல ஆண்டவரே, எல்லாம் மாம்சம் தானே, முடியல, உடனே கட் பண்ணுங்க. அப்போ ஒரு இச்சையின் ஆரம்பம், ஒரு பாவத்தின் ஆரம்பம் வருது அப்படின்னா டக்குனி ஆண்டவரிடத்துல போங்க. ஒரு தேவைக்காக போகிறோம், ஒரு பண தேவைக்காய் போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பண தேவைக்காய் போகிறோம், ஒரு கஷ்டத்திற்காய் போகிறோம். இந்த மாதிரி நம்ம தேவைக்காக ஒரு முறை போகிறோமா, எத்தனை முறை போகிறோம், பல முறை எல்லாம் போகிறோம். அதே போல ஒரு இச்சை நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது, ஒரு தேவையில்லாத சிந்தனை நமக்குள்ள வருது. அப்போ அது அழிக்கப்படும்படி கிறிஸ்துவனிடத்துல போங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, அது அழிக்கப்படும்படி கர்த்தரிடத்துல போங்க.
பேதுரு ஆண்டவரை மறுதலிச்ச உடனே ஆண்டவரிடத்துல அவன் அழுகிறான். ஹல்லேலூயா. கண்ணீர் வடிக்கிறான். சேவல் கூவும்போது அவனுக்கு புரிகிறது, ஆண்டவரை மறுதலிச்சிட்டோமே. அவன் கண்ணீர் வடிக்கிறான். இன்னைக்கு சின்ன சின்ன இச்சைகள் நமக்குள்ள வரும்போது எச்சரிக்கையா இருங்க. அதற்கு ஒத்து போகாதுங்க. அதோடு கூட வாழ பழகாதுருங்க. அதை உள்ள வச்சுட்டே ஆராதிக்க முயற்சி செய்யாதுங்க. அதை உள்ள வச்சுட்டே வேதத்தை வாசிக்க முயற்சி பண்ணாதுருங்க. ஒரு அஸ்தம் வந்துட்டு அப்படின்னா அதை ஆவியில சுட்டரிச்சிருங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, தெய்வமே, இந்த நினைவு என்னை விட்டு அகன்று போவதாக, இந்த இச்சை என்னிலே சுட்டரிக்கப்படுவதாக, இந்த விபச்சாரத்தின் ஆவிகள் என்னை கிரிய செய்யாமல் இருப்பதாக. நீங்க தான் போகணும், நீங்க தான் கேட்கணும். ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ம சுபாவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர் 1:2-14 நம்ம வாசித்தோம். இந்த மாதிரியான எந்த சுபாவமும் நமக்குள்ளாய் வரவே கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைகள், இளம் வயதினர், திருமணம் முடிந்த இளம் வயதினர், ரொம்ப எச்சரிக்கையாயிருங்க. நாம தேவனோடு இருப்போம், தேவனோடு பேசுவோம். ஒரு தவறான சிந்தை வரும், அதை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துவோம், கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துவோம், கர்த்தரிடத்தில் கேட்போம். இது அழிக்கப்படுவதாக. ஒரு நபர் மேல பொறாம வரலாம், கர்த்தரிடத்தில் கேட்போம், இது மாறட்டும். ஒரு மனுஷன் மேல எரிச்சல் வரலாம், கர்த்தரிடத்தில் கேட்போம். நம்மளால முடியாது, ஏன்னா பேச்சின பேச்சு, செய்த செயல் நம்மளை கோபத்தின் உச்சத்திற்கே கொண்டு போயிற்று. இனி நம்மளா நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடிச்சிடலாம், குத்திரலாம், வெட்டிடலான்னு வரும். ஆனால் கர்த்தரிடத்துல போ. ஒரு பண தேவைக்காய், ஒரு வேலைக்காய், ஒரு குழந்தைக்காய், ஒரு வீட்டிற்காய், ஒரு நல்ல ஜாபுக்காய் எத்தனை முறை ஆண்டவரிடத்துல போய் கெஞ்சி ஜெபம் பண்ணுகிறோம். அதே போலதான் தேவையில்லாத கோபம், தேவையில்லாத இச்சைகள் இந்த மாதிரி வரும்போதும் கர்த்தரிடத்துல போக மறவாதிருங்க. நீங்க போய் அமர்ந்துருங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என்ன புதுப்பிச்சிடணும், இன்றைக்கு என்ன பரிசுத்தப்படுத்திடணும். அதான் தாவீது கேட்கிறேன், யூசுப்பினால் என்னை சுத்திகரிங்க. ஹல்லேலூயா. அப்படின்னு நமக்கு என்னதுன்னே தெரியாது. ஆனா நமக்கு ஒண்ணு தெரியும், உம்முடைய ஆவியினால என்னை சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ஆவியினால, ஆவியானவருடைய அக்கினி எனக்குள்ள இறங்கட்டும். இருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள் சுட்டரிக்கப்படுவதாக. கேட்கும் போது ஆண்டவர் நம்மை புதுப்பிப்பார், புதுப்பிப்பார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். நாம் ஆவிக்குரியவர்கள். ஆராதனை முறை மட்டும் ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிறது, ஆனா வாழ்க்கை முறை மாம்சத்தின்படி இருக்கிறது. Glory, hallelujah. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. என் தேவன் நல்லவர், என் ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ரிபா ஷகடதரா. இப்பவாச்சு வாயை திறந்து கர்த்தரோடு பேசுங்கம்மா. வாலிப பிள்ளைகள், விட முடியாத பாவம் ஒன்னால முடியாது. குமாரன் விடுதலை செய்யணும். அவர் விடுதலை செய்தால் அது மெய்யான விடுதலை, அது மெய்யான விடுதலையாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மகிமை, 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 மகிமை. இப்பொழுதே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எரிச்சல், வைராக்கியங்கள், பொறாமைகள், முறுமுறுப்புகள், தூசணங்கள், ஹல்லேலூயா, ரிஷலதரா, கோளு வார்த்தைகள்,
வஞ்சகமான செயல்கள் மாறட்டும், எரிக்கப்படட்டும். ஹalleluya. இது மாறணும், இது மாறணும். என்னை விட்டு மாறணும், என்னை விட்டு மாறணும் இப்பொழுதே. ஹalleluya, ஹalleluya. மகிமை மாற்றங்கள் வருவதாக, மாற்றங்கள் வருவதாக, மாற்றங்கள் வருவதாக. எஸ், ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் நல்ல ஸ்வாபங்கள், நல்ல கனிகள் உண்டாகட்டும். நல்ல ஸ்வாபங்கள், நல்ல கனிகள் உண்டாகட்டும். எவ்வளவு பெரிய தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வளருவோம், கிறிஸ்துவுக்குள் வளருவோம், கிறிஸ்துவுக்குள் வளருவோம். ஹalleluya, ஹalleluya. ஆமென். என் பார்வை மாறட்டும், என் சிந்தை மாறட்டும், என் உணர்வுகள் மாறட்டும். ஹalleluya. நன்றி, 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 நன்றி. எஸ், ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருவதாக. ஆமென். ஹalleluya. ரிபலா ஷகடதரபலபா. அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். பொல்லாத குணங்கள் அழிக்கப்படட்டும், பொல்லாத ஸ்வாபங்கள் அழிக்கப்படட்டும், பொல்லாத மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அது அழிக்கப்படுவதாக. அக்கினி, தேவ அக்கினி ஒவ்வொருவர் மேலையும் இறங்குவதாக. ஆமென், 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 ஆமென். மாற்றங்கள் வரட்டும், மாற்றங்கள் வரட்டும், மாற்றங்கள் வரட்டும், மாற்றங்கள் வரட்டும், மாற்றங்கள் வரட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஹalleluya. நன்றி. ஹalleluya. நன்றி. ஹalleluya, ஹalleluya. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மண்டாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மண்டாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறேன், இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறேன். இறுதி வரை நடத்தி செல்வேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர், இனியவர், என் ஆண்டவர், நாளெல்லாம்
நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக, ஒரு சுட்டரிக்கிற அக்கினி இறங்குவதாக. அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. என் வாழ்க்கை மாறுவதாக, என் இருதயம் மாறுவதாக, என் நினைவுகள் எல்லாம் மாறுவதாக, சிந்தனைகள் எல்லாம் மாறுவதாக. அக்கினி 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 எல்லா வாலிப பிள்ளைகள் மேல் பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரலோக அக்கினி பெரியவர்கள் மேல, புதியவர்கள் மேல, ஊழியக்காரன் மேல, ஊழியக்காரி மேல. ஓ டபா ரகா டதரா அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். எங்களை முழுவதுமாய் மாற்றுங்கப்பா. சிந்தை மாறட்டும், நினைவுகள் மாறட்டும், நடக்கைகள் மாறட்டும், செயல்கள் மாறட்டும், கிரியைகள் மாறட்டும். கிறிஸ்துவுக்குள்ளாய் குழந்தைகளாய் அல்ல, புருஷர்களாய் எங்களை மாற்றுங்க. அப்படியே உங்க வார்த்தை எங்களுக்குள்ளாக 100 மடங்கான பலனை நாங்கள் கொடுக்கத்தக்கதாய் கிருபை பாராட்டும். சபையார் மாறட்டும். தூரத்திலிருந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும் மாற்றங்கள் வருவதாக. ஆசீர்வதிங்க டாடி, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேக காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.